வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் மறைத்து வைத்த கண்ணீர் வீணாகவில்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த அனுபவங்கள் உங்களை நிச்சயமாக வலிமையாக மாற்றியிருக்கும். நம்ம எப்படி இதை செய்தோம், எப்படி இந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்தது என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். யாரும் இல்லாத தனி அறையில நள்ளிரவு நேரங்கள்ல தலையணையில முகத்தை புதைச்சி நீங்க சிந்தன ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் நிச்சயமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்வேன் என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு நபராகவே நிச்சயமாக நீங்கள் மாறியிருப்பீர்கள். அந்த இரவு நேரங்களில் மற்றவர்களை பற்றி நீங்கள் நினைத்து அழுத சில விஷயங்கள், ஏன் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் நினைத்த சில காரியங்கள், இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஏற்பட்டு அது தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த கண்ணீர் வீணாக போகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் பட்ட அவமானங்களும் பட்ட கஷ்டங்களும் தான் இன்னைக்கு உங்களை எந்த புயல் வந்தாலும் அசையாத ஒரு ஆலமரமாகவே உங்களை மாற்றியிருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது புதிய புதிய மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அந்த மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையவே இப்பொழுது நிச்சயமாக மாற்றி போடும். அழுது அழுது உங்களுடைய கண்கள் வறண்டு போன ஒரு தருணங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்களுடைய மனசு இப்பொழுது இரும்பா மாறியிருக்கும். இனிமே உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் சந்தித்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள பிறந்திருக்கும். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையோட முடிவு கிடையாது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆரம்பங்கள் என்பதை உங்களுக்குள்ள சுட்டி காட்டுவதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை முழுமையாகவே மாற்றி போட்டது. துலாம் ராசி என்பர்களே, சில அனுபவங்கள் வாழ்க்கையில நடக்கும் பொழுது தான் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். திடீரென ஏற்படக்கூடிய சில விஷயங்களும் சில பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாகவே மாற்றியிருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஆசிரியராகவே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். ஏனென்றால் இந்த விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான சூழ்நிலைகளாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தோன்றியிருக்கும். நீங்கள் சந்தித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் மனவேதனைகளும் அனைத்தும் உங்களை முன்பிருந்த மனிதராகவே இருக்க விடாமல் உங்களை நிச்சயமாக மாற்றி போட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களுக்கும் உங்களை ஆழ்த்தி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். முன்பு எல்லாரையும் உடனே நம்பிய நீங்கள் இப்பொழுது மனிதர்களை புரிந்து கொண்டு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும். முன்பு மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக உங்களை மறந்த நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். மற்றவர்கள் முக்கியம், மற்றவர்களின் வாழ்க்கைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்களுக்காக நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் கொடுத்த தியாகங்கள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பாடமாகவே இப்பொழுது நிச்சயமாக மாறியிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்தது கூட நிச்சயமாக கிடையாது. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த மாற்றங்கள் வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தேடி கொடுக்கும். ஜோதிட பார்வையில் சோதனைகளுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்கள் மனிதனின் வளர்ச்சிக்கான பாதை என்னவென்று குறிப்பிடும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இழந்தது வெறும் மனிதர்கள் மட்டும் கிடையாது, பழைய உங்களையும் விட்டுட்டு வந்திருப்பீர்கள். ஏனென்றால் பழைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு மாதிரி நடந்திருப்பீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மாறக்கூடிய அந்த தருணங்களை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதனை பார்த்து அனைவரும் உங்களிடம் வந்து நீங்கள் முன்போல் இல்லை, இப்பொழுது மாறிவிட்டீர்கள், யாரேனும் உதவி என்று கேட்டு வந்தால் கூட உதவி செய்ய மடிக்கிறீர்கள் என்றெல்லாம் உங்களை தவறாக பேசுவார்கள். ஆனால் அதை ஒருபோதும் நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்பக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இப்பொழுது வருகிறதோ அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சின்ன சின்ன முடிவுகள் கூட பெரிய மாற்றங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில காரணமாகவே அமையும்.
அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றி போடும். இன்னும் சில நாட்களுக்குள் நீங்கள் எடுக்கப் போகின்ற முடிவுகள் சாதாரணமானவைகள் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், அது எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீங்கள் அறிந்தும் புரிந்தும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடிய மிகச்சிறிய முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான பாசிட்டிவான பெரிய மாற்றங்களுக்கு அஸ்திவாரமாக அமையப் போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது உங்களுடைய கரியர் மாற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய பழக்க வழக்கத்தை தொடங்குவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எனவே இந்த நாட்களுக்குள் நீங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவையும் தீர ஆலோசிக்க வேண்டும். ஆலோசித்து விட்டு புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் அந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஏன் தெரியுமா? உங்களுடைய எதிர்கால ராஜயோகத்தை தீர்மானிக்க போவது இந்த சின்ன சின்ன முடிவுகள் தான். சின்ன சின்ன முடிவுகள் தான் பிற்காலத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் எப்போதும் பெரிய முடிவுகளால் மட்டும் வருவது கிடையாது. சின்ன சின்ன நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் நம்முடைய எதிர்கால பாதையை முழுமையாக மாற்றும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்து நடந்து கொள்ள வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு எது செய்தாலும் அதை பெரிதாக செய்ய வேண்டும் என்கிற நிலைமைகளிலிருந்து உங்களை நீங்கள் இப்பொழுது மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு புதிய முயற்சிகளை தொடங்குவது, ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவது, ஒரு முக்கியமான மனிதர்களுடன் பேசுவது, ஒரு வாய்ப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாளை மிகப்பெரிய ஒரு பலன்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் அதிகமாக யோசித்து சில வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டிருக்கலாம். ஆனால் இனி அனுபவங்கள் கொடுத்த தெளிவுடன் முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். உங்களின் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு நேரங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். துலாம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய எண்ணங்களில் மட்டும்தான் மாற்றங்கள் வர வேண்டும். பழைய பயங்களை விட்டு வெளியே வாருங்கள். உங்களால் முடியும் வரை என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி நல்ல கிரக நிலைகள் புதிய தொடக்கங்களுக்கு ஆதரவாக இருக்கும் காலங்கள் வரும் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல துலாம் ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு விவேகங்கள் வேண்டும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உங்களை மாற்றப் போகிறது. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை இன்னும் வரக்கூடிய நாட்களில் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து பாருங்கள். நன்றி. கிடைக்கும். அது எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீங்கள் அறிந்தும் புரிந்தும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடிய மிகச்சிறிய முடிவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான பாசிட்டிவான பெரிய மாற்றங்களுக்கு அஸ்திவாரமாக அமையப் போகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது உங்களுடைய கரியர் மாற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய பழக்க வழக்கத்தை தொடங்குவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எனவே இந்த நாட்களுக்குள் நீங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவையும் தீர ஆலோசிக்க வேண்டும். ஆலோசித்து விட்டு புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் அந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஏன் தெரியுமா? உங்களுடைய எதிர்கால ராஜயோகத்தை தீர்மானிக்க போவது இந்த சின்ன சின்ன முடிவுகள் தான். சின்ன சின்ன முடிவுகள் தான் பிற்காலத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் எப்பொழுதும் பெரிய முடிவுகளால்